Praise the Lord. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து யாரெல்லாம் வேதனைப்பட்டுருக்கீங்க, கவலைப்பட்டுருக்கீங்க? ஸோ என்னுடைய பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், இந்த வயசுலேயே என் பெரியவங்க பேச்சு கேட்கல, சொல்கிறவங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அவனுடைய நடவடிக்கை சரியில்லை, அவன் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கான், இல்லை அநேக பாவ காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறான், இவனை எப்படி விடுதலை ஆக்குறது, அவனை குறித்த வேதனை துக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுக்காக கர்த்தர் தருகிற வாக்குத்தத்த வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 61வது அதிகாரம் 9வது வசனம். I will read for you. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Their offspring shall be known among the nations, and their descendants in the midst of the people. All who see them shall acknowledge them that they are an offspring the Lord has blessed. சரிங்களா? அந்த மாதிரியாக இருக்கிற வேதனை அடைகிற நீங்கள் இந்த வேதத்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து ஜெபியுங்கள். அந்த பிள்ளைகளை குறித்து அறிக்கை செய்து ஜெபியுங்கள். இவர்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லத்தக்க தேவனே இவர்களை மாற்றும் என்று நீங்கள் ஜெபிங்க. அதே போல் இவங்க ஜனங்களையும் ஜாதிகளின் மத்தியத்திலையும் இவங்க மென்மையாக வருவாங்கன்னு நீங்கள் அறிக்கை செய்யுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க நீ உருப்படாமல் போவ, நீ சரியாக படிக்க மாட்ட, யூ வில் நாட் அச்சீவ், யூ வில் நாட் பி யூஸ்ஃபுல் ஃபார் எனிதிங் அப்படின்னு நீங்கள் அவங்கள திட்டுறதை பார்க்கிலும் இந்த வசனத்தை நீங்கள் அவங்க மீது பேசிக்கொண்டே இருக்க, அவங்க ஜனங்கள் மத்தியத்திலும் ஜாதிகள் மத்தியத்திலும் மேன்மையாக இருப்பார்கள், அவங்க பார்க்குறவங்க எல்லாம் இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை என்று சொல்லுவாங்க என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் பிள்ளைகள் மீது நிறைவேற்றுவார். உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலைப்படாமல் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அந்த வாக்குத்தத்த வசனங்களை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மாற்றி உங்கள் இருதயத்தின் வேதனையை நீக்கி உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அவர்கள் சாதனைகளை செய்தும் உங்களுடைய நாமத்தை மற்ற ஜனங்கள் மீது பெருமையாக கொண்டு வரும்படி தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வார். தேங்க்யூ.